ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 20 சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஹோம் அண்ட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா 20 சூப்பர் யூஸ்ஃபுல் ஹோம் அண்ட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்ட்டு ரிவீல் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் எதுக்காக வாங்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருப்போம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் 1.5 மந்த்ஸாக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. அதனால் என்னென்ன ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆவரேஜாக இருக்குது, எந்தெந்த ப்ராடக்ட் வந்து ஒஸ்ட் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தோம், எதுக்காக வாங்கியிருந்தோம் அப்படின்ட்டு. இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக ஒரு கிளான்ஸ் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து ஒரு ப்ராடக்ட்ஸாக வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன் வாஷர் பால். வாஷிங் மிஷினில் வந்து துணி சிக்கிற ப்ராப்ளத்தை வந்து இது சால்வ் பண்ணும். செகண்ட் ஒன் வெஜிடபிள் ஸ்டாண்டு. 3 டயர்ன்றதால வந்து ஸ்பேஸ் சேவிங்காக வந்துருக்கும். தேர்ட் ஆயில் பாட்டில். இது வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு வாங்கியிருந்தோம். ஃபோர்த் ஒன் சோப் லிக்யூட் டிஸ்பென்சரு. பாத்திரம் தைக்கும் போது லிக்யூட் வேஸ்டேஜை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். ஃபிஃப்த் ஒன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராஸு. இது வந்து ரீயூசபிள். வாஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் கொடுக்குறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிக்ஸ்த் ஒன் சீவ் கப்பு. ஜல்லடை. ஜல்லிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 7th and 8 வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் ஷீட் அண்ட் ஸ்ப்ரிங்க்லரு. இது ரெண்டுமே பூரி சப்பாத்தி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 9th ஒன் ஜிப்லாக் பேகு. ஓப்பன் பண்ண ஐட்டம்ஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து இது ஒரு சூப்பர் சொல்யூஷனாக இருக்கும். 10th ஒன் டவல் ஹேங்கரு. கிச்சன் டவல்ஸ் வந்து ஆர்கனைஸ்டாக இது மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 11th ஒன் கோகனட் ஸ்க்ராப்பரு. குக்கிங்க்கு வந்து தேங்காய் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது தேவையான ப்ராடக்ட் தான். 12th ஒன் கிளாஸ் அண்ட் ஸ்பூன் ஸ்டாண்டு. கிளாஸையும் ஸ்பூனையும் பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டாக வச்சுருக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 13th சீவிங் மிஷின். தையல் மிஷின். ஓரம் அடிக்கிறதுக்கும் கிழிந்த துணியை வந்து தைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ப்ராடக்ட். 14th ஒன் டோர் ஸ்டாப்பரு. ரொம்பவே சீப்பான ப்ராடக்ட்டு. ஏரு, டஸ்ட்டு, சவுண்டு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 15th ஒன் பேபி கேரியர். உங்கள் வீட்டில் 1 இயருக்குள்ளே பேபி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்க வேண்டிய ப்ராடக்ட். 16th ஆஃப் ஹெல்மெட் மாஸ்க்கு. பைக்கில் போகும்போது டஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சூப்பரான ப்ராடக்ட். 17th கிச்சன் மேட்டு. இது உண்மையிலேயே இந்த ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தா அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து பேசலாம். 18th மில்க் பேன் காம்போ. இந்த ப்ரைஸுக்கு வந்து வேறு யாருமே தரல, ஆனால் அந்த ப்ரைஸுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு பார்ப்போம். 19th ஃபுட் மசாஜரு. இது வந்து ஷாக்கிங்கான ரிசல்ட்டு தான். உள்ளே வந்து டீட்டெயில்டாக என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். 20th வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் கிளீனரு. இது உண்மையிலேயே வந்து சூப்பரான ப்ராடக்ட் தான், ஆனால் ஒரு சில ட்ராபேக்ஸும் வந்து இருக்குது. அதை டீட்டெயில்டாக வந்து உள்ளே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இருக்கும். அது என்னென்ன ப்ராடக்ட்ஸு அப்படின்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன் வாஷர் பால்ஸு. இந்த வாஷர் பால்ஸ் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாஷிங் மிஷினில் துணி துவைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணியும் வந்து சிக்கிக்கிட்டு இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாஷர் பால்ஸ் வந்து சால்வ் பண்ணிவிடும். இந்த வாஷர் பால்ஸ் வந்து போட்டிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெட்ஷீட்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா சிக்காமல் வந்து வருது. அதுக்கப்புறம் நம்ம அடல்ட் கிளாத்தையும் வந்து போட்டு செக் பண்ணி பார்த்துட்டோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாகவே வந்து எடுக்க முடியுது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸோட கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சிக்கல் இல்லாமல் எடுக்க முடியுது. அதனால் ஓவராலாக இது வந்து ஒரு ஒர்த்தியான ப்ராடக்ட் தான் 100 ருபீஸ்க்குள்ளே. இந்த ப்ராடக்ட் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 140, ஆனால் மினிமம் 2 குவான்டிட்டி வாங்கணும், அதில் 280 வரும். செகண்ட் ஒன் வெஜிடபிள் ஸ்டாண்டு. 3 டயரில் வந்து வரதுனால ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹூக்ஸும் வந்து தராங்க. இது மொத்தம் 3 டயர் வந்து இருக்கும். பேக் சைடு இந்த கர்வ் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் வந்து ஒரு ஃபீலை கொடுக்குது. பாட்டமில் வந்து அந்த ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஆனால் டாப்பும் மிடில் லேயரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஷேக் ஆக தான் செய்யுது. ஆவரேஜாக இவ்வளோ வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு டயர்லேயும் வந்து வைக்க முடியுது. எவ்வளோ வெயிட் தாங்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டாண்டை வந்து வெயிட்டோட செக் பண்ணிக்கிறோம். 1.3 kg வந்து வருது. இப்போ ஓவரால் வந்து வெயிட்டை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா 6.55 வருது. அதனால் 1.3 வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 5.25 kg வந்து ஓவராலாக தாங்குது. இப்போ பாட்டம் டயரில் வந்து வெயிட்டை வந்து செக் பண்ணி பார்ப்போம். 4.25 வந்து வருது. 1.3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2.95 kg வந்து தாங்குது. மிடில் டயரில் வந்து பார்த்திங்கன்னா 2.95 kg வந்து வருது. 1.3 வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1.65 வந்து வரும். இந்த டாப் டயரில் வந்து எவ்வளோ வெயிட்டு தாங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2.05. அதில் 1.3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.7 kg வந்து தாங்குது. அடிஷ்னலாகவே நம்ம ஒரு 1/2 கிலோ கருணக்கிழங்கும் எக்ஸ்ட்ரா வந்து வைக்க முடியுது. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வந்து யூஸ் பண்ண முடியுது. ஃப்ரூட்ஸும் வந்து வச்சுக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த 2 டயருக்கு இடையில் கேப் வந்து சின்னதாக இருக்கிறதுனால 4 ஆப்பிள் தான் வந்து வைக்க முடியுது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1299க்கு அவைலபிளாக இருக்குது.
தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆயில் கேன் பாட்டில். இது கூடவே சிலிக்கான் ஃபனலும் வந்து வர்றதுனால ஆயில் ஊற்றுறதுல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. பேக்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெர்மாக்கோல் ஷீட்டில் வந்து சூப்பராகவே சேஃப்டியாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் கம்ப்ளீட் பாக்ஸ் ஐட்டம்ஸு. 2 பாட்டிலு, 2 கேப்பு, ஒரு ஃபனல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேப்பு தான் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதனால் ஆயில் வந்து டக்குன்னு அர்ஜென்ட்டாக இருக்கிற டைம்லேயும் வந்து ஊற்ற முடியும். அந்த கேப்போட பாட்டம் வந்து ரப்பரில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் பிரச்சனையும் வந்து இருக்காது. இந்த ஃபனலோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அன்ஃபோல்டும் பண்ணிக்கலாம். அன்ஃபோல்ட் பண்ணி நம்ம எப்போ வந்து ஆயில் ஊற்றணுமோ அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் ஊற்றுறதுக்கு. இப்போ லீக்கேஜ் பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு தண்ணியை பாட்டில் ஃபுல்லாக வந்து ஊற்றிட்டு சாய்க்கும் போது பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து லீக்கேஜ் இல்லை. அதனால் ஆயிலையும் ஊற்றி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஆயில் ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக விஷுவலாக நல்லா இருக்குது. இப்போ ரப்பர் கேப்பையும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு தலைகீழாக வந்து சாய்ச்சி பார்ப்போம் லீக்கேஜ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ தலைகீழாக வந்து சாய்க்கிறோம், எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா வரும். இது வந்து லீக்கேஜ்னால வரல, இது பாட்டில்ன்றதுனால பார்த்திங்கன்னா இங்கே டாப்பில் வந்து ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல் வழியாக தான் வந்து எண்ணெய் வருதே கண்டி லீக்கேஜ் கிடையாது. கடாயில் இது மாதிரி எண்ணெய் ஊற்ற வரதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருக்குது, தேவையான அளவும் வந்து வருது. இப்போ எண்ணெய் சட்டி வந்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஊற்றுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. வாஷ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். லிக்யூடாகவும் வந்து தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி இது மாதிரி ஷேக் பண்ணாவே போதும், சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கிது. இதுக்காக தான் முக்கியமாக வந்து வாங்கியிருந்தோம் இந்த பாட்டிலு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 299க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா சோப் லிக்யூட் டிஸ்பென்சரு. நீங்கள் வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வந்து லிக்யூட் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இது வந்து சூப்பர் ஒர்த்தியான பர்ச்சேஸ் தான். இதனுடைய குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து நல்லாவே இருக்குது. இந்த ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, சூப்பராகவே வந்து நம்மளால் வாஷ் பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஸ்டீல்ன்றதுனால அது உள்ள அந்தளவுக்கு வந்து லிக்யூட் ஏறாது. ஆனால் லிக்யூட் டிஸ்பென்ஸ் ஆகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஓவராலாக இது வந்து ஒரு ஒர்த்தியான ப்ராடக்ட் தான். ப்ரைஸும் 121க்கு அவைலபிளாக இருக்குது. ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராஸ். வீட்டில் ஃப்ரெஷ் ஜூஸஸ் வந்து அதிகமாக போடுவோம், குழந்தைங்களுக்குலாம் வந்து தருவோம் அப்படின்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரஷ்ஷை வந்து தந்துருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எந்த சிரமமே கிடையாது. அதுக்கப்புறம் இது ரீயூஸாக வந்து பண்ணிக்கலாம், பிளாஸ்டிக்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓவராலாக பார்க்கும்போது ஒர்த்தியான ப்ராடக்ட் தான். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 75 ருபீஸுக்கு அவைலபிளாக இருக்குது. சிக்ஸ்த் ஒன் சீவ் கப்பு இல்லை ஜல்லடை. இதனுடைய குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டாக வந்து தந்திருக்காங்க, 125 கிராமு 250 கிராமு அப்படின்ட்டு. இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது, அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அந்த ஹேண்டிலை வந்து ப்ரெஸ் பண்ண அந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகுது. அந்த வீல் ரொட்டேட் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற மாவு வந்து கீழே ஃபில்டர் ஆகி போகுது. சூப்பராகவே இருக்குது இந்த ஃபங்க்ஷனாலிட்டி. ஜல்லடை கப்பு வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக மாவு அந்த ஜல்லடை கப்பு ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஃபில்டர் பண்ண வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து சூப்பராகவே வருது, நம்ம நினச்சதை விட நல்லாவே இருக்குது. என் பாயிண்டில் வந்து இது மாதிரி கொஞ்சம் மாவு நிற்கும், அதை இது மாதிரி ஷேக் பண்ணி பண்ணவே போதும். இப்போ சப்போஸ் கல் இருந்தது அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணி தான் செக் பண்ணுறதுக்கு அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்குறோம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலவே நின்றுடுச்சு. ரெகுலரான ஜல்லடை வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மாவு சைடில் சிந்துறதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுவே இந்த சீவ் கப்பு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஓவராலாக சூப்பரான ப்ராடக்ட் தான். ப்ரைஸ் 279க்கு அவைலபிளாக இருக்குது. 7th ஒன் சிலிக்கான் ஷீட்டு, 8th ஒன் ஸ்ப்ரிங்க்லரு. இது ரெண்டுமே பூரி சப்பாத்தி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையை வந்து சுலபமாகும். அது ரெண்டுத்துமே அதனால் ஒன்றா பார்த்துடலாம். இந்த சிலிக்கான் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்ச்சஸ், அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்ச்சஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிலிக்கான் ஷீட்டோட கிரிப்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. பெஞ்சில் போட்டு இது மாதிரி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்குது. ஸ்ப்ரிங்க்லர் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பூரி கட்டையில் வந்து அந்த மாவு வந்து உருட்டும் போது பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ட்ரை மாவு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை வச்சு யூஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த மாவு வந்து மீந்தாலும் கெட்டு போயிடும். அதுவே இந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து யூஸ் பண்ணும்போது மாவு வந்து மீந்துடுச்சு அப்படின்னாலும் இந்த ஒயிட் கலர் கேப்பை வந்து க்ளோஸ்டாக வந்து போட்டு வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா கெட்டு போகிறதுக்கு சான்ஸே இல்லை. இப்போ நம்ம கிச்சனில் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட் அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலிக்கான் ஷீட் வந்து நான்ஸ்டிக் ஃபீச்சர்ன்றதுனால பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து இதிலேயே நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். ரெண்டாவது அட்வான்டேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து உருண்டை பண்ணி நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்கேயே வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த சப்பாத்தி மாவு எல்லாம் பூரி மாவு வந்து உருட்டும் போது பார்த்திங்கன்னா ட்ரை மாவு வந்து நமக்கு தேவைப்படும். இது மாதிரி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அழகாக நம்ம வந்து தேய்க்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி உருட்டின அந்த சப்பாத்தி மாவையும் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு பாத்திரத்துலையோ பிளேட்லேயோ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதே ஷீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுக்கலாம். ஒரு 7 to 8 நம்பர்ஸ் வந்து வைக்கிற அளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும்.
ஓவராலாக இந்த சிலிக்கான் ஷீட்டும் அந்த ஸ்ப்ரிங்க்லரும் வந்து பூரி சப்பாத்தி செய்யும்போது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய வேலையை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸியாகுது. இந்த ஸ்ப்ரிங்க்லரோட இன்னொரு அட்வான்டேஜ்னு வந்து பார்க்கும்போது மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா இது மாதிரி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணியும் நம்ம தேவையான அளவு வந்து மாவு வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேலை வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஒயிட் கலர் கப்பை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மாவு வந்து கெட்டு போகாது. மீதி மாவு வேலைலாம் முடிஞ்ச பிறகு இந்த ஷீட்டை வந்து எடுக்கிறோம். எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி மாவே வந்து சிந்தலை. இதுவே நம்ம நார்மலாக வந்து அந்த பூரி கட்டையை வச்சு தைக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய மாவு வந்து சிந்திருக்கும். வாஷ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஓவராலாக இது ரெண்டுமே ஒர்த்தியான பர்ச்சேஸ். ஸ்ப்ரிங்க்லரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 210, சிலிக்கான் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா 289க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. 9th ஒன் ஜிப்லாக் பேக் இல்லை ஜிப்பர் கவரு. இதில் 3 டிஃப்ரெண்ட் சைஸ் வந்து பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜிப்பரோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஈஸியாகவும் இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு, க்ளோஸ் பண்ணுறதுக்கு. கீழே இந்தளவுக்கு எக்ஸ்பேண்டபிள் அப்படின்றதுனால நிறையவே வந்து உள்ளே வந்து வச்சுக்க முடியும். இது ஒவ்வொரு சைஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 15 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த சைஸு. ஒவ்வொரு சைஸை வந்து நம்ம மெஷர் பண்ணி டீட்டெயிலாகவே இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் வந்து பேசியிருப்போம். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். இந்த ஜிப்லாக் பேக்கை வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண ஸ்நாக்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராசரி ஐட்டம்ஸ் வந்து கிச்சனில் நிறையவே இருக்கும். அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிப்பர் கவர் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ட்ரை நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் வந்து இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வெஜிடபிள்ஸும் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். அதுக்கும் இந்த ஜிப்பர் கவர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வந்து போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லீக்கேஜ் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ப்ரைஸ் வந்து 293க்கு அவைலபிளாக இருக்குது. 10th ஒன் டவல் ஹேங்கரு. இது கிச்சன் டவல்ஸ் வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு வாங்கியிருந்தோம். இதுதான் கம்ப்ளீட் பாக்ஸ் ஐட்டம்ஸ். ஒரு கப்ளிங் ராடு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராட்ஸ் வந்து 4 இருக்கும். 2 அடிசிவ் வால் ஸ்டிக்கரை வந்து கொடுத்துருப்பாங்க. வாலில் வந்து அப்படியே அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இதை அசம்பிள் பண்ண வேண்டியதான். டீட்டெயிலாக இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் வந்து போட்டுருவோம். என்ன செக் பண்ணி பாருங்கள். அந்த கப்ளிங் ராடோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆட தான் செய்யுது. அதனால் பெரிய டவல்லாம் வந்து போடுறோம் அப்படின்னா வெயிட் வந்து தாங்காது. குட்டி குட்டி டவல்ஸ் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓவராலாக இது வந்து ஒரு ஆவரேஜான ப்ராடக்ட். ப்ரைஸ் வந்து 299க்கு அவைலபிளாக இருக்குது. 11th ஒன் கோகனட் ஸ்க்ராப்பர். குக்கிங்க்கு தேங்காய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கிச்சனுக்கு கண்டிப்பாக தேவையான ப்ராடக்ட் தான். அசம்பிளிங்னு வந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸி தான். அந்த பேஸில் இருக்கிற ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா பிளேடும் ஹேண்டிலும் வச்சு இது மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவரு. இப்போ அந்த வேக்கம் எப்படி லாக் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தலாம். தரையில் வந்து வச்சு இந்த ஹேண்டில் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வேக்கம் வந்து சூப்பராக வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது. இந்த லெஃப்ட் சைடு வந்து ஹேண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதுவே ரைட் சைடு ஹேண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வேக்கம் லாக் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் சைடு வச்சுக்கணும் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிளேட் சைடு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த வேக்கம் லாக் பண்ணும்போது. வேக்கம் லாக்கை வந்து செக் பண்ணுறதுக்காக 1/2 கிலோ கருணக்கிழங்கு பிளேட்டில் வச்சு காட்டுறோம். செம்மையாகவே வந்து தூக்க முடியுது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 265க்கு அவைலபிளாக இருக்குது. 12th ஒன் கிளாஸ் அண்ட் ஸ்பூன் ஹோல்டரு. இது எதுக்காக வாங்கினோம் அப்படின்னா அந்த வாஷ் பண்ண பேஸ்கெட்லேருந்து இந்த ஸ்பூனையும் கிளாஸையும் வந்து தேடுறதே வந்து பார்த்திங்கன்னா சிரமமாக இருக்கும். அடியில் இருந்தது அப்படின்னா எடுக்கிறதுக்கும் சிரமமாக இருக்கும். அதுவே இந்த கிளாஸுக்கும் ஸ்பூனுக்கும் தனியாக ஆர்கனைசர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் வாங்கியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராபேக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூன் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டாக இருக்கிறதுனால நம்ம வாஷ் பண்ண உடனே அதில் போட்டோம் அப்படின்னா தண்ணி தேங்க வந்து ரெஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. இங்கே வந்து இன்னொரு குட்டி பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் எதனா ஒரு கிளாஸை வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு கிளாஸில் டச் ஆகிடுச்சு அப்படின்னாலும் கலைஞ்சிரும். அதனால் ப்ராப்பராலாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. ஓவராலாக ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. ப்ரைஸ் 394க்கு அவைலபிளாக இருக்குது. 13 மினி சீவிங் மிஷினு. இது வந்து கிழிந்த துணியை வந்து தைக்கிறதுக்கும் புது துணியை வந்து ஓரம் அடிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீவிங் மிஷின் இருந்தால் போதும். அப்பப்போ டெய்லர்கிட்ட போயிட்டு 100 ரூபாய் 200 ரூபான்னு மொய் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நைட்டியில் வந்து இந்த ஜிப்பை வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்தோம். நல்லாவே வந்து ஸ்டிச் ஆயிருந்தது. பேண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் ஸ்டிச் பண்ணிச்சோம். ஆனால் அந்த ஃபோல்ட் பண்ண இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமப்படும். பில்லோ கவரும் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணி பார்த்தோம். சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணுது. இந்த மினி சீவிங் மிஷினை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து செட்டப் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த நீடில் வந்து எப்படி வந்து த்ரெட்டை வந்து கோக்கிறது, இந்த எம்டி பாபிலில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நூலை வந்து நம்ம சுற்றுறது, இந்த நூலை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கோக்கிறது அப்படின்ட்டு டீட்டெயில்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் வந்து நம்ம போட்டிருப்போம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மினி சேவிங் மிஷினை வந்து பேட்டரி போட்டும் நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். அதுலேயும் நல்லாவே ஸ்டிச் பண்ணுது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1545 வந்து வாங்கியிருந்தோம். 14th ஒன் டோர் ஸ்டாப். குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் தான். ஆனால் இந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். எங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது சவுண்டை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் டிவி ஓடிட்டு இருந்தாலும் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பேபி வந்து தூங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்குது. அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுனால மஸ்கிட்டோ பிரச்சனை இருக்காது. கதவும் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக போயிட்டு அடிக்காது. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ப்ரைஸ் வந்து 59. ஆனால் 2 குவான்டிட்டியாக தான் வாங்க முடியும்.
15th ஒன் பேபி கேரியர். உங்கள் வீட்டில் வந்து 1 இயருக்குள்ளே பேபி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்க வேண்டிய ப்ராடக்ட்டு தான். இதில் யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் பாட்டில் வந்து வைக்கிறதுக்கு ஒரு குட்டியான கம்பார்ட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணணும், அசம்பிள் பண்ணணும் அப்படின்றது இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் வந்து டீட்டெயில்டாக வந்து போட்டிருப்போம். இது வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயும் வந்து கிடைக்குது. குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓவராலாக சூப்பரான ப்ராடக்ட்டு தான், கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 499க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. 16th ஹெல்மெட் மாஸ்க்கு. ஹாஃப் ஹெல்மெட்டை வந்து யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா பைக் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா டஸ்ட்டு கண், வாய், மூக்கு எல்லாத்துலேயுமே வந்து போகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்கிளாஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்தளவுக்கு கன்வீனியன்ட்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இல்லை. அதுக்கப்புறமா தான் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தேன். சூப்பராகவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வென்டிலேஷன் ஹோல், மவுத் ஃபில்டர் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பைக் ஓட்டும் போதும் பார்த்திங்கன்னா ப்ரீத்தபிளாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராப்பை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சபிள், அதுக்கப்புறம் அட்ஜஸ்டபிள்ன்றதுனால எல்லா ஹெட்டுக்குமே வந்து சூட்டபுளாக இருக்கும். நோஸும் ஃபோர்ஹெட்டும் வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஃபினிஷ் வந்து கொடுத்ததுனால பார்த்திங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாகவே இருக்குது இந்த மாஸ்க் வந்து வியர் பண்ணுறதுக்கு. இந்த மாஸ்க்கை வந்து வியர் பண்ணிகிட்டே வந்து ஆஃப் ஹெல்மெட்டை வந்து போடுறதுக்கும் கழட்டுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த சிரமமும் இல்லை. நம்மளாலேயே வந்து போட்டுக்க முடியும், கழட்டிக்க முடியும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஹெல்மெட் ஜாக்கெட்டு ஸ்டாண்டு. லாஸ்ட் 4 மந்த்ஸாக வந்து இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நைட் வியூவில் வந்து இந்த மாஸ்க் வந்து போட்டுட்டு ஓட்டும் போது எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த பிளாக் வைசர் வந்து வர்றதுனால ஒரு லேயர் வந்து ஃபில்டர் வரதுனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இது மாதிரி வந்து ஸ்ட்ரீட் லேம்ப் வந்து இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப டார்க்கான ரோட்டில் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரச்சனையாக தான் இருக்குது. அதுவே டே டைமில் வந்து ஓட்டும் போது அதிகமாக சன்லைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயரை வந்து கம்மி பண்ணி தரதுனால செம்ம கன்வீனியண்ட்டாக வந்து நம்மளால் வந்து ஓட்ட முடியும். ஓவராலாக பைக் ரைடர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்த்தியான பர்ச்சேஸு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 418க்கு அவைலபிளாக இருக்குது. 17th கிச்சன் மேட்டு. எதுக்காக வாங்கியிருந்தோம் அப்படின்னா இங்கே கிச்சன் கொஞ்சம் நசுன்னு இருக்குன்றதுனால கிரிப்பாக வந்து வாங்கலாமே அப்படின்ட்டு வாங்கியிருந்தோம். லாங்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு வாங்கியிருந்தோம். இது வந்து ரப்பர் டைப்ன்றதுனால லாங் லைஃப் வரும் அப்படின்ட்டு நினச்சி வாங்கணும். என்ன நடந்ததுன்ட்டு பார்ப்போம். கிரிப்னஸ் வந்து செக் பண்ணுறதுக்காக நார்மலாக ஃப்ளோர் மேலே வந்து இந்த மேட்டை போட்டு ஏறி நிற்கும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த தண்ணியை வந்து எப்படி அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக மேட்டு மேலே வந்து தண்ணியை ஊற்றிட்டோம். அந்த மேட்டுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை. தரையிலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை. ஆனால் தண்ணி இழுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. இந்த மேட்டோட லென்த் எவ்வளோ அப்படின்றத இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் வந்து டீட்டெயிலாக வந்து போட்டிருப்போம். இப்போ மேட்டுக்கு அடியில் தண்ணி ஊற்றிட்டு மேலே நிற்கும் போதும் பார்த்திங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளாகவும் கிரிப்பாகவும் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு 1 வீக்லேயே வந்து டஸ்ட்டு நிறைய வந்து ஆயிடுச்சு, அழுக்காயிடுச்சு மேட்டு. அதனால் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிழிஞ்சிடுச்சு. அதனால் குவாலிட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் மார்க்கு. லாங் லைஃப் வருமா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கொஷின் மார்க்கு. அதனால் ஓவராலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் ப்ராடக்ட் தான். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 787க்கு அவைலபிளாக இருக்குது. 18th மில்க் பேன் காம்போ பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து வாங்கியிருந்தோம். ஆனால் குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பிலோ ஆவரேஜ் தான். அதனால் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடே இல்லை. அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு டென்ட்டோட வேறு வந்திருந்தது. இந்த ஹேண்டலோட லென்த்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னது. குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சுமாராக தான் இருந்தது. அதனால் ஆஃப்லைன்லேயே வந்து போயிட்டு 2 மில்க் பேன் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த ஹேண்டலோட குவாலிட்டியும் லென்த்தும் வந்து பாருங்கள் சூப்பராகவே இருக்குது. இதனுடைய பாட்டமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது குவாலிட்டி. அந்த காம்போவை விட இது வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து பெட்டராகவே இருக்குது. ஆனால் அந்த காம்போவை விட இது 2மே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அதிகம் தான். ஆனால் கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தாக ஃபீல் ஆச்சு. ஓவராலாக இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜான ப்ராடக்ட் தான். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 550க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. 19th ஃபுட் மசாஜரு. இது ஒரு பிலோ ஆவரேஜான ப்ராடக்ட் தான். அதனால் டேரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு வந்து பார்த்துடலாம். இப்போ அந்த டிவைஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் மசாஜர் மேட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு காலில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா எந்த வித இன்டிமேஷனும் இருக்காது. அது 2 காலம் வைக்கும் போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஷாக் அடிக்கும். மசாஜ் வந்து பண்ணாது. இதில் கொடுமை என்னென்னா ரிட்டர்ன் ஆப்ஷனும் வந்து கிடையாது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 469க்கு அவைலபிளாக இருக்குது. 20th வேக்கம் கிளீனரு. இது வந்து உண்மையிலேயே ஒரு பெஸ்ட்டு வேக்கம் கிளீனரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பெஸ்ட் வேக்கம் கிளீனர் தான். டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் குட்டி குட்டி ட்ராபேக்ஸாக வந்து இருக்குது. இப்போ இதனோட கீ ஹைலைட்ஸு என்னென்ன டெஸ்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து பார்த்துடலாம். இங்கே பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆப்பில் இருந்தும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது க்ளீனிங் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா டாக்குக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து போயிட்டு சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த டஸ்ட் வந்து பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுது அப்படின்ட்டு சூப்பராகவே வந்து க்ளீன் பண்ணும். ஆஃப் த ஃப்ளோர் வந்து டெஸ்ட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா பெஞ்ச் மேலேருந்து கீழெல்லாம் விழல ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காகவே இருந்தது. முக்கியமாக கிச்சனை வந்து எப்படி க்ளீன் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டஸ்ட் இருந்தால் நல்லாவே வந்து க்ளீன் பண்ணிவிடும். ஆனால் கரை இருந்ததுன்னா வந்து மாப் பண்ணும்போது கரெல்லாம் வந்து போகாது. இது மாதிரி வந்து நம்ம இடையில் குழந்தைங்களும் நம்மளும் வந்து இன்டரப்ட் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது புதுசாக ஆப்ஜெக்ட் எடுத்து வந்து வச்சுட்டோம் அப்படின்னாலும் மறுபடியும் வந்து ரீரூட் போட்டிங்கன்னா அந்த பட்டனை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வால் சைடில் வந்து எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிவிடும். இது மாதிரி வந்து கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா போக முடிகிற அளவுக்கு தான் வந்து போக முடியாத கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட் இருக்க தான் செய்யும். சோஃபா கடியில் வந்து எவ்வளோ தூரம் வந்து போக முடியுதோ அவ்வளோ தூரம் வந்து போயிட்டு க்ளீன் பண்ணுது.
முடியாது. இது வந்து எல்லாம் பார்க்கும்போது அட்வான்டேஜ் தான். டேபிளோட பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ப்ளேஸில் போயிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணும். நம்ம ஆட்டோ க்ளீன் போட்டுட்டோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து மேப்பை க்ரியேட் பண்ணி எந்தெந்த ப்ளேஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணணுமோ போக முடியுமோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி மாப் பண்ணிவிடும். மாப் பண்ணும்போது இருக்கிற ட்ராபேக் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரை வந்து போகவே போகாது. ஜஸ்ட் வந்து ஸ்லைட் பண்ண தான் செய்யும். காட்டுக்கு அடியில் வந்து நம்ம கூட டெய்லியும் வந்து க்ளீன் பண்ண முடியாது. ஆனால் இந்த பாட் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே வந்து க்ளீன் பண்ணிவிடும். பாட் போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி டாய்ஸோ இல்லை ஏதாவது சின்ன பொருள் வந்து இருந்தது அப்படின்னா உள்ளே போக முடிஞ்சால் வந்து போயிட்டு இண்டிகேஷன் வந்து தரும் ஸ்டக் ஆகிட்டு. அப்படி இல்லைன்னா இது மாதிரி தான் வந்து தள்ளிட்டு இருக்கும் கடைசி வரைக்கும். இது மாதிரி வந்து உள்ளே போக முடியும் அப்படின்னா அது வந்து உள்ளே போயிட்டு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடியும். நம்ம கூட சம்டைம்ஸ் வந்து க்ளீன் பண்ண மாட்டோம். இப்போ வெறும் க்ளீனிங் அப்படின்னா இந்த மேட்டு கார்பெட் மேலாம் சூப்பராக போயிட்டு க்ளீன் பண்ணும். மாப்பிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சிரமப்படும் க்ளீன் பண்ணுறது. மேலே வந்து க்ளீன் பண்ணாது. அதோட ஃபீச்சர்ஸ் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணியிருப்போம். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 26,900 வந்து வாங்கணும். கரண்ட்டாக இப்போ 35,000 வந்து அவைலபிளாக இருக்குது. மென்ஷன் பண்ணியிருந்த எல்லா ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கின ப்ரைஸு. அதனால் கரண்ட்டாக இப்போ ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது நிறையவே சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து தேவைப்படும் தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.